அந்த கிராமத்துல செல்வம்னு ஒருத்தன் இருந்தான். ஒரு நாள் ராத்திரி அவன் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்டது. காது கிழிக்கிற மாதிரி இருந்த அந்த சத்தத்தை கேட்டு அவன் திடுக்கிட்டு நின்னான். அவன் திரும்பி பார்க்க அங்க ஒரு பிரம்மாண்டமான கரும்புகை சூழ்ந்த உருவம் மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்கள் தீப்பிழம்பு மாதிரி ஜொலிச்சுச்சு. அதை பார்த்ததும் செல்வத்தோட உடம்பு சிலிர்த்துச்சு. முதுகுத்தண்டுல ஒரு சில்லிப்பு ஓடுச்சு. உயிர் பயத்துல அவன் வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த உருவம் காத்துல மிதந்து வர்ற மாதிரி அவனை துரத்திக்கிட்டு வந்துச்சு. ஒவ்வொரு அடியும் அவன் மனசுல மரண பயத்தை அதிகமாக்குச்சு. அவனோட இதய துடிப்பு காதுல பலமா கேட்டுச்சு. பக்கத்துல ஒரு வீடு தெரிய சற்றும் யோசிக்காம அதுக்குள்ள புகுந்து கதவை படார்னு சாத்தினான். ஆனா அந்த உருவம் கதவை பலமா தட்ட ஆரம்பிச்சுச்சு. அந்த சத்தம் வீடே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. டொக் டொக் டொக்னு கதவு மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் செல்வத்தோட எலும்புகளை உலுக்கிச்சு. ஜன்னல் வழியா பார்த்தா அந்த கருப்பு உருவம் இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருந்துச்சு. அதோட நீண்ட மெலிந்த கைகள் கதவை பற்களால் கீறிக்கிட்டு இருந்தன. அவன் பயத்துல நடுங்கி ஒரு மூலையில சுருண்டு படுத்துட்டான். வாய் விட்டு கத்த நினைச்சாலும் தொண்டை அடைச்சு போச்சு. சத்தம் போட முடியாத அளவு பயம் அவனை முழுசா ஆக்கிரமிச்சிருந்துச்சு. கண்ணை மூடிட்டான். திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்காரங்க வந்து கதவை திறந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல. நிலவொளியில மரங்களும் இருட்டும் மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா அங்க கிடந்த செல்வத்தை பார்த்தா அவன் பயத்துல மயங்கி விழுந்து கிடந்தான். அவனோட முகம் வெளிரி போய் கண்கள் விரிஞ்சு வாய் பிளந்து கிடந்துச்சு. அவனோட உடம்பு சிலிர்த்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்காரங்க அவனை தூக்கி படுக்க வச்சாங்க. அடுத்த நாள் காலையில அவன் கண்ணு முழிச்சான். ஆனா அவனோட கண்களில் அந்த பயங்கரமான இரவின் காட்சிகள் இன்னும் ஒரு நிழல் மாதிரி பதிஞ்சிருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு